ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தேர்ட் லெசன் என்னது பி பிளாக் எலிமெண்ட் செகண்ட் பார்ட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு ரியாக்ஷன் ஆஃப் அமோனியா வித் குளோரின் அண்ட் குளோரைட்ஸ் இது வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸஸ் அமோனியா எக்ஸஸாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இங்கே வந்துட்டு அமோனியா எடுத்திருக்கோம், ரியாக்ட்ஸ் வித் குளோரின் டு கிவ் நைட்ரஜன் அண்ட் HCl. இந்த HCl வந்துட்டு அகெயின் இந்த அமோனியா கூட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அம்மோனியம் குளோரைட் கிடைக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் எக்ஸஸ் ஆஃப் அம்மோனியாவோட ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் ஆஃப் குளோரின் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அதே தான். அமோனியா வித் குளோரின் வந்து நம்மளுக்கு நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு இது கிடைக்குது, நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு கிடைக்குது. ஓகேங்களா. மறுபடியும் வந்துட்டு இங்கே HCl கிடைக்குது இல்லைங்களா, இதோட அமோனியா ரியாக்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அமோனியம் குளோரைடு கிடைக்குது. ஓகேவா. ஸோ ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு எக்ஸஸ் அமோனியா, இன்னொன்று வந்துட்டு எக்ஸஸ் குளோரின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் வந்து பிரமிட் ஷேப்பில் இருக்கும். ஸோ 3 சைட்ஸு மேலே நைட்ரஜன், இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. இதில் வந்துட்டு NH டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.016 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டும், இந்த ஹெச்சுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1.645 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்ட் ஆங்கிள், இந்த பாண்ட் இருக்குங்களா, இந்த ஆங்கிள் வந்துட்டு 107 டிகிரி. ஓகேவா. டெட்ராஹெட்ரல் ஷேப், இந்த ஷேப்போட பேர் வந்துட்டு டெட்ராஹெட்ரல். ஓகேவா. டெட்ராஹெட்ரல் ஷேப், லோன் பேர் இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப். இந்த லோன் பேர் இருக்குதுல்ல, நைட்ரோஜனுக்கு லோன் பேர் எப்பயுமே இருக்கும். ஸோ இது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஆஸ்வால்ட்ஸ் ப்ராசஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமோனியா வந்துட்டு நைட்ரிக் ஆக்சைடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. ஆக்சுவலி இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதில் என்ன அப்படி ஆஸ்வால்ட் ப்ராசஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட் வந்து பிளாட்டினம் யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் நைட்ரிக் ஆசிட்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அமோனியா எடுத்திருக்கோம், அமோனியா ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இதுதான் வந்துட்டு ஆஸ்வால்ட்ஸ் ப்ராசஸ்.